வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். 250 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு வந்த இந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி ஆரியமா சுந்தரமும், அமலாக்கத்துறை சார்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசனும், அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆகியோரும் ஆஜராகி வாதிட்டனர். இந்த வழக்கில் தனது தீர்ப்பில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாகவே செந்தில் பாலாஜி தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதுவும் கூட தனக்கு இந்த முறை ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் ராஜினாமா செய்துள்ளார். சிறைக்குள் இருந்தாலும் 8 மாத காலமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீடித்து வந்திருக்கிறார். இதன் மூலம் அவரது தனிப்பட்ட செல்வாக்கையும் தமிழக அரசு இவருக்கு அளித்து வரும் முக்கியத்துவத்தையும் அறிய முடிகிறது. தவிர அமைச்சர் பதவியை துறந்தாலும் தற்பொழுது ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து அவர் நீடிப்பதால் சாட்சிகளை கலைக்க மாட்டார் என்று அவரது வழக்கறிஞர் சொல்வது ஏற்கும்படியாக இல்லை. மேலும் இந்த வழக்கில் பெரும்பாலான சாட்சிகள் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள். அவருக்கு எதிராக திரட்டப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் சிறப்பு நீதிமன்றத்தில் பெறப்பட்டவை என்பதால் அதன் உண்மைத்தன்மையை சந்தேகிக்க முடியாது. மேலும் இந்த வழக்கில் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதால் பொது நலனை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி அவர்கள், அதே நேரம் செந்தில் பாலாஜி கடந்த 8 மாதங்களாக சிறையில் இருப்பதால் இந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தினந்தோறும் என்கிற அடிப்படையில் 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பில் கூறியிருக்கிறார். சென்ற வருடம் ஜூன் 14ஆம் தேதியன்று அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பொழுது போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது 3 மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் அவர் 67 கோடி வரை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையினர் கடந்த ஆண்டு அவரை கைது செய்தார்கள். 250 நாட்களுக்கும் மேலாக அவர் சிறையில் இருக்கிறார். முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3 முறையும் உயர்நீதிமன்றத்தில் 1 முறையும் அவர் சார்பாக ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இப்பொழுது 2வது முறையாக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறையோடு சேர்த்து 5 முறையும் அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்து முதலமைச்சருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். இந்த ராஜினாமாவின் மூலம் அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட போது அவர் அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்கிற அச்சம் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதிகள் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் தனது ஜாமீன் மனுவை விரைவுபடுத்தும், தனக்கு ஜாமீன் வழங்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது அரசியல் வட்டாரங்களில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் எப்பொழுது விடுதலையாவார், எப்பொழுது அவரது ஜாமீன் மனு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இப்பொழுது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவே நம்முன் தெரிகிறது. தொடர்ச்சியாக இந்த செய்திகளின் தொடர்ச்சியை அறிந்து கொள்ளவும், மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ளவும் அண்மை செய்திகளுக்கும் இணைந்திருங்கள். தமிழ் செய்தி யூடியூப் சேனல். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.